ஹாய் நண்பர்களே, சிட்டிசன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கி நோய்களில் நிறைய மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க, ஒவ்வொரு ஊருக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நவீனங்கள். அந்த காலத்தில் மிளகா மல்லிலாம் அம்மியில் அரைப்பாங்க, மாவு அம்மியில் ஆட்டுவாங்க. அதே மாதிரி விரவெல்லாம் போய் வெட்டுவாங்க, விரவு வெட்டி தூக்கிட்டு வருவாங்க. அது மாதிரி துணியெல்லாம் சோப்பு போட்டு துவச்சி கும்மி அந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி நோய் இல்லாமல் வாழ்ந்தாங்க இந்த காலத்தில். இப்போ பார்த்திங்கன்னா துணி துவைக்க வாஷிங் மிஷின், மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு மிக்சி, அதே மாதிரி விரவு வெட்டுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மிஷினு எல்லாமே ட்ரில் மிஷின் மாதிரி வச்சு அரைத்தோம்னா டக்குன்னு வந்துடும். அது மாதிரி வேலையெல்லாம் இப்போ பழுது இல்லாமல் ரொம்ப லேசாகிடுச்சு. அதனால் மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நோய்கள் அதிகமாகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்? இப்போ ஒருத்தர் மூட்டு வலிச்சுக்கிட்டே இருக்குது. இது போய் மூட்டு வலி என்ன தான் ஹாஸ்பிட்டல் பார்த்தோன்னு தீராது. அது மாதிரி ஒருத்தர் ஹார்ட்டில் வலி இருக்கும், போய் ஹாஸ்பிட்டல் பார்த்தா அதுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் தலைவலி. இப்போ நிறைய உடல் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அனைத்துக்கும் என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு இருக்குல்ல, கிடா, அது செம்பளியாக இருக்கட்டும் இல்லை வெள்ளாடாக இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு என்ன பகுதி பிரச்சனையாக இருக்கோ அந்த பகுதியை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க. வாரத்தில் 2 முறையோ இல்லை ஒரு தடவையோ அந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 தடவை எடுத்தால் பெட்ரு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நோய்க்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த நோய் குணமாகும். அதான் உண்மை. ஏன்னா ஆட்டோடைய உடல் உறுப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மனுஷனுக்கு இருக்கும். இப்போ குடலில் பிரச்சனைனா ஆட்டோடைய குடல் அந்த மாதிரி வாரத்தில் 2 முறை அந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக உங்கள் நோய் தீர்வாகும். அது மாதிரி தலைவலியாக தலைக்கு தேவையான மண்டை, ஆட்டு மண்டை வாங்கி நீங்கள் அதை வெட்டி அது ஒரே ஆள் சமைச்சு சாப்பிடணும். அதான் அதில் ஒன்று, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு மூட்டு வலினா முன்னத்தின் கால் இருக்குல்ல, அந்த 2 காலை வாங்கி அதை நீங்கள் அதை சரி பண்ணி அதை சமைச்சு நீங்கள் ஒரு ஆள் தான் சாப்பிடணும். அது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துகிட்டாலும் சரி இல்லை 2 தடவை எடுத்துகிட்டாலும் சரி. இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 மாதமோ இல்லை 3 மாதமோ தொடர்ச்சியாக எடுத்துருவாங்க, அந்த நோய் முழுமையாக குணமாகிடும். ஓகே நண்பர்களே, நம்ம சிட்டிசன் சேனல் நம்ம சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சிட்டிசன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே நண்பர்களே.